Hi guys. CrunchTalk முதல் தடவை நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டீகோடிங், அதாவது ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட் டீகோடிங். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் டிவியில் பார்க்குறோம். அதில் வந்துட்டு கீழே சின்னதாக 2 லைன் கொடுத்துருப்பாங்க, இல்லை மேலே 2 லைன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்குறதில்ல. ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம உள்ளே போக வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக இருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 அட்வர்டைஸ்மெண்ட் பிக் பண்ணியிருக்கோம். ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு கண்டென்ட் தான் முக்கியம், ஸ்பீடாக போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மைலோ அட்வர்டைஸ்மெண்ட். ஹலோ மிஸ்டர் சன், குட் மார்னிங். பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹலோ மிஸ்டர் சன் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ இருந்துச்சு. குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சன்னுக்கு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி, இது ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பூன்லேருந்து அப்படியே அந்த பவுடர்ஸ் வந்து அப்படியே ஃபில் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் கீழே வந்து ஒரு சிம்பிள், இப்போவுமே ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வெஜிடேரியன் சிம்பிள். திஸ் இஸ் அ வெஜிடேரியன் ப்ராடக்ட். அதை வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குளிச்சுட்டு அவசரமாக கிளம்புறாரு அண்ணா ஒழுங்கா. கீழே ஒரு லைன் வந்திருக்கும். ஓகேங்களா? மைலோ பல வகையான சமச்சீர் உணவின் ஒரு பகுதியாக பருக வேண்டும். ஸோ இதை வந்து நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா வந்துட்டு மைலோ வந்து காலையில் மைலோ மட்டும் வந்து குடிச்சிட்டு போய்க்கலாம். ஸோ அதுவே தட்ஸ் எனஃப் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா டெய்லி நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். ஸோ அது கூட வந்து மைலோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதியாக பருகுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மைலோ குடிச்சிட்டு தான் கிளம்புவேன். அவர் மட்டும்தான் வானத்தில் ஸ்பீடாக போவாரா? கீழே நானும் தான். லன்ச் டைம் இருக்கும், சேம் டு சேம் போயிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு டயர்ட் ஆகிடுவார். பட் நான் அதே ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கேன். இப்படி தான் டெய்லி மிஸ்டர் சொன்ன ஈஸியாக வின் பண்ணிட்டு இருக்கேன். தினமும் மைலோ ஆக்டிவ் கோல்டன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளிப். ஓகேங்களா? ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கடைசியாக நான் இப்போ பாஸ் பண்ணியிருக்க இடத்துல கிட்டத்தட்ட 5 லைன் இருக்குது. ஸோ 5 லைனில் ஃபஸ்ட்டு 3 லைன் கொஞ்சம் டெக்னிக்கலாக போகும். அதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் CrunchTalk சேனலில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க ஒரு விஷயத்தை பார்க்கலாமே. ஸோ லாஸ்ட் லைனுக்கு முந்தின லைன்லேருந்து வாசிக்கிறது நமக்கு 2 முறை பரிந்துரைக்கப்படுகிறது. அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை அதை குடிங்க, 2 தடவை கன்சியூம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. முழுமையான விவரங்களுக்கு பேக்கே பார்க்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டுங்களா? ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு வந்து பேக்கில் லேபிளை பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம எத்தனை பேர் பேக்கில் இருக்க லேபிளை பார்க்கணும்லாம் தெரியாது. ஒருவேளை நீங்கள் பார்க்காத ஒரு ஆளாக இருக்கீங்க, ஆனால் பேக்கில் இருக்க லேபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் இருக்குது, CrunchTalk.com வந்து வாசிங்க. இல்லை அப்படின்னா CrunchTalk சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் இருக்கும் புரோட்டோமால்ட், விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் கொடுக்கும் மைலோ எனர்ஜி நாள் முழுவதும், மற்றும் இது ஈவினிங் எனர்ஜி. கடைசியாக திரும்ப அதை தான் சொல்கிறாங்க, மைலோ பல வகையான சமச்சீர் உணவின் ஒரு பகுதியாக பருக வேண்டும். குட் திங். இந்த ஒரு விஷயம்லாம் சொல்லுவேன். நாளைக்கு மறுபடியும் மைலோ எனர்ஜி, சோலார் எனர்ஜியா. கடைசி அந்த பையன் வந்து சூரியனை சாப்பிட்ட மாதிரி ஒரு இருந்துச்சு. மைலோ எனர்ஜி, சோலார் எனர்ஜி நாளைக்கு மறுபடியும் அப்படிங்கிற மைலோவை குடி, நினைச்சதை முடி. நெஸ்லே, குட் ஃபுட், குட் லைஃப். அண்ட் வந்து லாஸ்ட்டாக மைலோவை குடி, நினைச்சதை முடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிவ் விசுவலைசேஷன்னா ஸோ வந்து க்ரியேட்டிவாக க்ரியேட் பண்ண ஆட். அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து ஓரியோ. ஸோ நிறைய பேருக்கு ஓரியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா கீழே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் கூட பாஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சஜஸ்ட் டங்கிங் இன் மில்க் அப்படின்னா வந்து பாலில் முக்கி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரியேட்டிவ் விசுவலைசேஷன், கிரியேட்டிவாக பண்ணுற ஒரு விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரைட்டில் பார்த்தோன்னா வெஜிடேரியன் லோகோ இருக்குது, மேலே வந்து ஓரியோ லோகோ இருக்குது, நிறைய பிஸ்கட்ஸ் இருக்குது, ஓரியோ இருக்குது, திரும்ப ஓரியோ நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அப்பா அப்படி அடிச்சு காமிக்கிறது. செல்லம் இரு, நான் கொஞ்சம் இமெயில்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஷார்ட் தான் இமெயில் முன்னாடியே வந்து உள்ளது. சூப்பராக இருக்கு. பாரு இந்த இமெயிலில் என்ன எழுதிருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த முந்தின ஃப்ரேம் வந்து அவங்க அப்பா வந்துட்டு அந்த ஓரியோவை கையில் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாப்பா வந்துட்டு அந்த ஓரியோ வடிக்கிட்டு இருக்கு. பாரு அந்த ஓரியோ எத்தனை ஓரியோ இருக்குன்னா 1 2 3 4 5 6 ஓரியோ இருக்குது. அதுக்கப்புறம் பேக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இமெயிலில் என்ன எழுதிருக்குன்னு. அந்த ஓரியோ வந்து அவங்க அப்பா வந்து பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது அந்த வெள்ளை கலரில் இருக்க க்ரீம் வந்துட்டு பயங்கரமாக ஃப்ளஃபியாக இருக்குது. அப்படிங்களா? நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் வந்து ரியலாக வந்து அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு தெரியாது. நான் பார்த்தது இல்லை பர்சனலி. டியர் அப்பா, என்னோட எல்லா ஓரியோவையும் நீங்க சாப்பிடுங்க. வந்துட்டு இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பிஸ்கட்ஸ் அடுக்கி தான் வச்சுருக்காங்க தவிர நிறைய பிஸ்கட் சாப்பிடல. அந்த ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு விஷயம். அந்த பாப்பா வந்துட்டு ஒரே ஒரு பிஸ்கட் க்ரீமை வந்து லிக் பண்ணுது. ஓகேங்களா? அந்த ஒரு பிஸ்கட் தான் சாப்பிட்ட கணக்கு ஆகும். கரெக்டுங்களா?
அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு பால் வச்சிருக்காங்க, இன்னொரு பிஸ்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பிஸ்கெட் தான் சாப்பிட்ருக்காங்க, இன்னொரு பிஸ்கெட் சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்த்தா கூட இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதனால நான் சொல்கிறேன். ஓரியோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டைமில் 2 பிஸ்கெட் தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு அதிலே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த போர்ஸோ வேல்யூ வந்து அவங்க மிஞ்சி அவங்க சாப்பிட்ட மாதிரி இதில் காமிக்கவே இல்லை அட்வர்டைஸ்மெண்ட். அந்த மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ பேக்கில் 2 பிஸ்கெட் தான் அப்படிங்கும்போது ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டாங்க, 2வது பிஸ்கெட் சாப்பிட போகிறாங்க, அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அண்ட் வந்து லாஸ்ட்டாக ஸ்டே பிளேஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 3 லேயரை வந்து பிரித்து கட்டுறாங்க. ஸோ நல்லா ஒரு விஷுவலைசேஷன். ஸோ அடுத்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க போகிறோம், ஸ்நாக் டைம் வித் ஹாப்பி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெங்காயத்தை வெட்டுறது சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாக்கெட் ஹாப்பிமா அண்ட் வந்துட்டு நிறைய விஎஃப்எக்ஸில் இஞ்சி, பூண்டு, கடுகு, வத்தல் எல்லாமே அப்படி பவுடராக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பேக்கில் இருக்க எல்லா விஷயமும் மாஸ்டர் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸர் தண்ணியில் மிக்ஸ். அண்ட் வந்து இந்த மாவை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வெஜிடபிள்ஸை கட் பண்ணி உள்ளே முக்கி ஸோ போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் ப்ரிப்பரேஷன் மெத்தட் கூட காமிச்சிருப்பாங்க. ஃப்ரை பண்ணுங்க, ரெடியாச்சு ஒரு முறுமுறு ஸ்நாக். ஒரு ஸ்நாக் இது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எடுத்து பண்ணது மட்டும் இல்லாமல் எடுத்து ஃபேமிலியோட ஒரு எக்ஸ்பிரஷன் காமிக்கிறாங்க, ஒரு ஹாப்பி அண்ட் வார்ம் திங் கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப இந்த ப்ராடக்ட் கிரன்ச்சியாக இருக்குது செஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரொம்ப டேஸ்டி. ஹாப்பிமா கிறிஸ்பி சவுண்ட்ஸ்லாம் கேட்டிங்களா? கிரன்ச்சி சவுண்ட் 2 தடவை வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் 2 வேரியன்ட் காமிச்சிருக்காங்க. இதில் கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா வந்து நாட் ரெக்கமெண்டட் ஃபார் இன்ஃபன்ட்ஸ் பிலோ 12 months. ஓகேங்களா, 12 months பேபி அண்ட் 12 months கீழே இருக்க பேபி யாருக்குமே வந்து இதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாகவே நம்ம வந்து 1 year அது கீழே இருக்கவங்களுக்கு நம்ம எல்லா விஷயமும் சாப்பிட கொடுக்க மாட்டோம். இது நார்மலாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான். அண்ட் இதில் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரிகாஷன்ஸ் திங்காக வந்து நேரம் தெரியாமல் கொடுத்துறாதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், நல்ல விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ சப்போர்ட் திஸ் தான். ஸோ இவ்வளோ விஷயம் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாப்பிமா அப்படிங்கிற ஒரு வாழை இலையில வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் குட். ஓகேங்களா, அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம போகிறோம். ஓகேங்களா, ஸோ 4 இருக்குது. ஸோ இதில் வந்து வண்டியில் இருக்கிறது என்னென்னா 5 பேர். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு 4 பேருக்கு தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸ்ப்ரெஷன் போயிட்டுருக்கு, நிறைய வேர்ட்ஸ் எதுவுமே இல்லை, ஒன்லி ஜஸ்ட் மியூசிக் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ பிரித்த உடனே 2 பேர் கை தூக்குறாங்க, அண்ட் முன்னாடி இருக்காங்க கை தூக்குது. அண்ட் நானும் அப்படி தான். ஸோ யாராவது சாக்லேட் பிடிச்சாங்க அப்படின்னா எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நிற்பேன். ஸோ அந்த ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே இருக்க பேசிக் வந்து கனெக்டிவிட்டி. கரெக்டுங்களா, ஓரளவுங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் இருக்கும். ஓகேயா, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த பொண்ணை வந்து கை தூக்கிச்சு. இது பயங்கரமாக இருந்துச்சு. இதில் வெஜிடேரியன் லோகோ கொடுத்துருக்காங்க, மேலே வந்து கேட்பரி டைரி மில்க் கிறிஸ்போட லோகோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து லாஜிக்கலி பாசிபிளா அப்படிங்கிறது தெரியல, யாராவது அப்படி நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சா வந்துட்டு எல்லாருமே வந்து திரும்பி அந்த சாக்லேட்டு தான் பார்த்து வாங்கியிருப்பீங்க. பட் எனிவேஸ் வந்து நல்லா இருக்கு. ஓகேங்களா, அண்ட் இதில் காரில் இருக்க பொம்மை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, ஒருவேளை பார்க்கல, நான் பார்த்துருங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான், வேர்ட்ஸே இல்லை. ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு அந்த பையன் வந்து ஜம்ப் பண்ண ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் வேர்ட்ஸ், ஒரு 2-3 வேர்ட்ஸ் தான் இருந்துச்சு அங்கே, ஸ்டாப் த கார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்குங்க, அந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்ல. ஸோ என்ன அப்படின்னா த கண்டென்ட் ஆஃப் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி. இந்த கண்டென்ட், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்க கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான், வேறு எதுக்காண்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லைனில். ஸோ 2வது வந்து வி என்கரேஜ் த பப்ளிக் டு சப்போர்ட் க்ளீன் இந்தியா அண்ட் யூஸ் டாய்லெட்ஸ் வேர் எவர் பாசிபிள். பப்ளிக் கிட்ட என்ன என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா க்ளீன் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து எங்கெல்லாம் டாய்லெட்ஸ் இருக்கோ அதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணாதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நெகட்டிவாக இம்பாக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கீழே டிஸ்க்ளைமர் போட்டுருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா, அண்ட் வந்துட்டு அவன் துள்ளி கீழே ஒரு டப்புன்னு ஸ்லாண்டிங்காக உட்காந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க சாப்பிட்றாங்க. கிறிஸ்பலோ பிரேக்கிங் பராபர், கிறிஸ்பலோ பிரேக்கிங் ஈக்குவலி ஷேரிங். எல்லாரும் கிறிஸ்பலோ ஈக்குவலாக ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ திரும்ப அதே லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
இன்றைக்கி வந்துட்டு 4 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி வந்து ஃபியூச்சர்லேயும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுத்து டீகோட் பண்ணுவான். இன்றைக்கி பார்த்த 4 அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கரெக்டாக லைக் வந்து எனக்கு மைலோவில் வந்துட்டு மேலே நீங்கள் மட்டும் தான் வேகமாக ஓடுவீங்களா, நானும் தான் கீழே வேகமாக ஓடுவேன் அப்படிங்கிற ஒரு லைன் பிடிச்சிருந்து. கிறிஸ்போவில் விசுவலைசேஷன் பிடிச்சிருந்துச்சு. ஹாப்பிமாவில் ஆனியன் கட் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சு. ஓரியோவில் வந்து அந்த மெயில் போடுற அந்த பேப்பர் கரெக்டாக கீழே அந்த விழும்போது அந்த சவுண்ட் அண்ட் அந்த எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து பிடிச்ச விஷயம் இருந்துச்சுன்னா கீழே போடுங்க. அண்ட் வந்து இதில் இன்ஃபர்மேஷன் நிறையா சொல்லியிருக்கோம் கரெக்டாக. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, இதுவரை நாங்கள் பார்த்ததில்ல, என்ன பார்ப்பீங்க டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அப்படின்னு வந்துட்டு அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.